தமிழ்நாடு அரசு வழக்குகள் துறையிலேருந்து ஜாப் வந்திருக்கு. பெரிய ஜாப்லாம் இல்லைங்க, டிரைவர் போஸ்ட்டுக்கு தான். இப்போ இந்த ஜாபில் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு பார்த்துருமா? இப்போ இதில் வந்து நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் 5 வேகன்சி தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு மேலே கேட்கல. மற்றபடி நெகட்டிவ்னு இதில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இதில் பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு 8th படிச்சிருந்தாலே போதும், ஸ்டார்டிங் 8th படிச்சிருந்தாலே போதும். அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு டிரைவிங் லைசன்ஸ், அதாவது 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ், தயவு செஞ்சு 2 வீலர் தூக்கிட்டு வந்துடாதீங்க. 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஒரு 5 வருஷம் 4 வீலர் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது இருந்தால் போதும், இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாபை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ இந்த ஜாபுக்கு வந்து போஸ்டிங் எந்த ஏரியா கொடுத்துருக்கோம், சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் எனக்கு இது செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாபுக்கு சேலரியாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 19,500 தான் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் 71,900 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் 19,500 வச்சு நான் ஸ்டார்டிங் சென்னையில் ரன் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு, இப்படி ஒரு ஜாப்பை நான் என்னால் மிஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இந்த ஜாப்பில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் இல்லை, 2 தான். ஒன்று நம்ம கொடுக்க போகிற அப்ளிகேஷனை வச்சு நம்மளை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, இந்த ஜாபுக்கு இவன் ஓகேவா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூனா ரொம்ப பயந்துலாம் சாவாதீங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டா ஒரு 50% நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் எங்கே இருந்தீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க, எந்த வெஹிக்கிள் ஓட்டினீங்க, இப்படி பர்சனலாக டீட்டெயில் கேட்பாங்க. உடனே ஐயோ இன்டர்வியூவா, நம்ம போய் செலக்ட் ஆக மாட்டோம், வேணாம், இந்த ஜாப் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு இந்த தயவு செஞ்சு பயந்து சாவாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஜாபை அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதில் சில ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணி நான் சொல்கிற அட்ரஸில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், மார்க் சர்டிஃபிகேட்டில் ஏஜ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது இருக்கணும். அதுக்கப்புறம் 4 வீலரோட டிரைவிங் லைசன்ஸ், அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்ட் என்வலப்டு வித் 70 rupees போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வேறு வாங்கிக்கோங்க. அது எதுக்குன்னா அந்த நீங்கள் வச்சு கொடுக்க போகிற கொரியரில் இருக்கணும். இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடைசி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 16/2/2026. ஸோ நம்மளுக்கு இந்த 1 வீக் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருங்க. ஓகே, நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அதோட நான் சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். எந்த அட்ரஸ்னால் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாம் பண்ணுறது தான். மறக்காமல் ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஒட்டாமல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எனக்கு இந்த டிரைவர் போஸ்ட்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். மேபி உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ரிலேஷன் யாரோ ஓலா இல்லைனா ரெட் டாக்ஸியில் கார் ஓட்டிகிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஜாபை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க அப்ளை பண்ணி கிடச்சா கூட இது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப் கூட இல்லை, பர்மனெண்ட் ஜாப்பாக இருக்கும். ஸோ உங்களால் ஒரு ஆள் நல்லா இருந்துட்டு போட்டுமே. ஓகே, நம்ம வீடியோ ரொம்ப போட்டு லென்த்தாக இருக்க வேணாம், இதோட முடிச்சுக்குவோம். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.